தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கோம். தெலங்கானா 3.8, ராஜஸ்தான் 5.9, வெஸ்ட் பெங்கால் 4.8, கேரளா 4.5. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவா மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவா இருக்கு. அது உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நீங்க 12.4% வளர்ச்சியை நோக்கி போறாங்க. இது நம்பர் 1. இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்தில் பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. அடுத்து ஒரு ஸ்டேட், ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஸ்டேட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ, சேல்ஸ் டாக்ஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், இதெல்லாம் இன்னைக்கு ஒரு டாக்ஸ் காம்பனன்ட் ஒரு மாநிலத்திற்கு. தமிழகத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய மாநில வருவாயும் இன்னைக்கு -11% போயிருக்கு. மகாராஷ்டிரா 12.4% பாசிட்டிவ், உத்தரப்பிரதேஷ் 14.6% பாசிட்டிவ், கர்நாடகா 8.3% பாசிட்டிவ், தெலங்கானா 9.8% பாசிட்டிவ். ஆனால் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி -11% நெகட்டிவ். ஸோ அப்படி என்றால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது. அதனால் உடனடியாக திமுக அரசு இண்டஸ்ட்ரி, தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும். பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும். குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸை கொடுக்கணும். குறிப்பாக எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாம தண்ணீராக இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், லேண்டா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கணும். சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு நான் போகல, அதையும் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க. அந்த நிகழ்வில் நான் பங்கேற்கல. ஏன் பங்கேற்கவில்லை? நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன், தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், என் கூட தலைவர்கள் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா, ஒரு பக்கம் எனக்கு வருத்தம். மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூர், திருப்பூருக்கு வரும்பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக. எனக்கு ஒரு வயதில் வருத்தம் தான். நாங்கள் உடனே மத்திய பிரதேஷ் வர்றோம், எங்களுக்கு கரண்ட் 3 ரூபாயில் கொடுப்பீங்களா ஒரு யூனிட்டு, எனக்கு லேண்டு உடனே அலோகேட் பண்ணி கொடுப்பீங்களா, எங்களுக்கு எந்த வித சிக்கலும் இல்லாமல் பண்ணி கொடுப்பீங்களா. அந்த லீ மெரிடியனுக்குள்ள, லீ மெரிடியன் ஹோட்டலில் தான் நடந்துச்சு. லீ மெரிடியன் ஹோட்டல் நடந்துச்சு. நான் மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய குறிக்கோள். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் 1 இருக்கணும். அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு 4 பேர் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றான்னு சொன்னாலும் நான் தடுக்கவும் முடியாது. அவர்களுக்கு 100 ரூபா போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கோ அங்க போவாங்க. தமிழ்நாடு இருக்கா, கேரளா இருக்கா, கர்நாடகா இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா, காஷ்மீர் இருக்கா. ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க, நான் 100 ரூபாய் இன்னைக்கு போட்டா எனக்கு ரிட்டர்ன் எங்க வருது. இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்தில் அதிகமா வருதுன்னு பார்க்கறாங்க. அதனால இந்த லீ மெரிடியன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க. செக்ரட்டரி 4 பேர் அங்கேயே இருக்கிறாங்க. அங்கேயே ஆன் த ஸ்பாட் டெசிஷன். லேண்ட் பிரச்சனை சால்வ்டு, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சால்வ்டு. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆஃபீஸர், சிஎம்மோட தமிழகத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் பணிபுரிகிற அதிகாரிகள் வர்றாங்க. 4 பேர் கூட நிற்கிறாங்க. உங்களை இங்கே பாருங்க, உங்க ஊருக்காரர் தான் மத்திய பிரதேசத்தில் ஐஏஎஸ் இருக்கார், மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க, எதாக இருந்தாலும் டைரெக்டாக கூப்பிடுங்க, சிஎம் ஆஃபீஸ் குரூப்பில் வச்சுக்கோங்க, 24 ஹவர்ஸில் சால்வ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் கேட்குறேன். நான் ஜிஎஸ்டிக்கான நான் அந்த வேல்யூவை சொல்கிறதும், குரோத் குறைஞ்சிருச்சு, டாக்ஸ் ரெவென்யூ நெகட்டிவ்ல இருக்கு. எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, கண் முன்னாடி தமிழகத்தினுடைய தேய்மானத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு, நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு. அதனால் அதே கட்சியில் நான் தொண்டராக இருந்தாலும் கூட, மத்திய பிரதேச முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு பெரிய மரியாதை இருந்தாலும் கூட, நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்றுருப்பேன். ஆனால் நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை. அதுதான் உண்மை. கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருந்தேன், ஐயா அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் ஏர்போர்ட்டில் கொடுக்கணுமோ கொடுங்க, ரிசீவ் பண்ணுறது கட்சியினுடைய மரியாதை நம்ம பண்ணணும், கட்சியினுடைய காரியகர்த்தா நம்ம பண்ணணும். நாளைக்கு தமிழகத்தில் இருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கன்னா, முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு, ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு, மருமகனை பார்த்தோன்னே இன்னும் 4 பேர்த்த பாருன்னு சென்னையில் ECR ரோட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸா கொங்கு பகுதியோ, சென்னை பகுதியோ,
தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ ஒரு ஃபைலை வச்சுட்டு ஈசிஆர்ல கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்க வேலை நடக்கும்? இன்னைக்கு பங்களாதேஷ் பெரிய பிரச்சனை அங்க இருக்கு. வாயிலேயே பேசுறாங்க. இந்நாள் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு செல்லை உருவாக்கி இருக்கணும். 4 செக்ரட்டரி வச்சு ஒரு செல். பங்களாதேஷ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனிக்கு போனை போடும், வீடியோ கான்பரன்ஸ் வை. அவன் என்ன டாக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்குறான், அதை விட அதிகமா நான் கொடுக்குறேன். பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும், உள்ளாடைகள் குறிப்பா அண்டர்வேர்ஸ்ல வந்து கொடி கட்டி பறக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூர்ல இறக்கி இருக்கணுமா இல்லையா? விருதுநகர்ல மத்திய அரசு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்திருக்காங்க. விருதுநகர் பார்க்ல இறக்கி இருக்கணுங்களா இல்லைங்களா? இந்நேரம் முதலமைச்சரே பர்சனலா தண்ணிட்டு அங்க எந்தெந்த கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் போன் பண்ணி நேரா வாங்க தமிழ்நாட்டுக்கு, நாங்க இருக்கிறோம். எங்கிட்ட ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்கு. எங்கிட்ட ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி திருப்பூர்ல இருக்கு, விருதுநகர்ல உருவாகி கொண்டிருக்கிறது, சேலத்துல இருக்கு, கரூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதையும் முதலமைச்சர் சொல்ல தவறி இருக்கின்றார். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கூட 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாநிலத்திற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த மாநிலம் வளராது. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சருடைய கவனம் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமில்லை, ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஓவரால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நீங்க பாருங்க, அது ஒரு குறியீடு. இட் வில் கிவ் அஸ் an indicator. இது பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல விளைந்திருக்கக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 2026 தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்ல நாளை மாநில அளவில் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் 1200 பேர், மாவட்ட தலைவர்கள் 66 பேர், மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி என்று சொல்லும். மற்ற கட்சி மாதிரி நான் குடின்னு சொல்ல மாட்டேன். மாநில தலைவராக இருந்தாலும் 3 மாசம் போய் படினா படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்க, கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயாவுடைய எண்ணம். அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு, படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கு, பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக 3 மாதம் வெளியே போகணுங்கிறாங்க, இதுவரை நடந்ததில்லை. அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்து விட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும். அதே ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து 2026க்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தொழில் புரட்சியில் நம்பர் 1ஆக இருப்பதற்கு, சமூக நீதியில நம்பர் 1ஆக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. அதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். இப்படி வரணும், இப்படி வரணும். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் சரியா நிறைவேற்றப்படல. அதனால 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீங்க அறிவிச்சிருந்தீங்க. அதுக்கு இடையில அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து சில விளக்கங்களை கொடுத்திருந்தாரு. அந்த உண்ணாவிரத பிறகு கைவிட வேண்டும் சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. அண்ணே, முத்துசாமி என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்கன்னா, தனிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் மீது மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் நான். கட்சி எல்லாருமே முத்துசாமி அண்ணன் மேல மரியாதை இருக்கு. நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியம் மிக்க அரசியல்வாதி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லைங்கண்ணா. முத்துசாமி அண்ணனே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை ஏத்துக்குவார். எவ்வளவு டிலேங்கண்ணா, எவ்வளவு டிலே, எத்தனை முறை தேதி அறிவிச்சிருக்காங்க. 2021 நான் போன முறை நண்பர்கள்ட்ட நான் அறிவிச்சேன். எவ்வளவு டிலே. இன்னைக்கு முத்துசாமி டேட்டா சொல்லிட்டுங்கண்ணா, லெட் ஹிம் அனௌன்ஸ் a date. இன்னைக்கும் அவர் கையில எல்லா டேட்டா இருக்கு. ஹைட்ராலஜிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கெப்பாசிட்டி தெரியும், கட்டியாச்சு, கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வாட்டர் லீக்கேஜ் இருக்கு, எல்லாம் தெரியும். இன்னைக்கு முத்துசாமி என்ன ஈரோடு பத்திரிகை நண்பர்களை பாத்தீங்க பாருங்க, இந்த டேட்டுங்க, முதலமைச்சர் இந்த டேட்ல வந்து பட்டனை பிரஸ் பண்ணுவார், தண்ணி வரும். டேட் இன்னைக்கு சொல்லட்டுங்கண்ணா. ஏன்னா இதையே 2.5 ஆண்டுகளாக இன்னைக்கு நாளைக்கு 2 மாசம் 6 மாசம் 99% இப்படியே போகும் பொழுது எங்களுடைய பயம், இது அப்படியே நிறைவேற்றாம அப்படியே எடுத்துட்டே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கறதா எங்களுடைய பயம். அதனால் தேதியை சொல்லட்டும். தேதி சொல்வதற்கு தயாராக இல்லாமல் பேசும் பொழுது எப்படி அந்த பேச்சுல ஒரு நேர்மை இருக்குன்னு நீங்க ஏத்துக்க முடியுங்கண்ணா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணையில குறிப்பிட்ட தண்ணி இருக்கணும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி அணையை திறக்க போறோம், அதுல இருந்து வர்ற தண்ணியில இருந்து கசிநீர் 1.5 டிஎம்சி கசிநீர் வரும். அது வர்றதுக்கு ஒரு ஆகஸ்ட் 15 இருந்து ஒரு 10 to 15 நாள் ஆகும். ஆகஸ்ட் 30க்குள்ள நாங்க வந்து இந்த திட்டத்தை வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்கோம். சரிங்கண்ணா,
ஆகஸ்ட் 30க்குள்ள எப்படி பயன்பாட்டு கொண்டு வருவாங்க? முதலமைச்சர் வந்து ஆகஸ்ட் 30க்குள்ள திறக்கணுமா? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு முதலமைச்சர் திறந்து வைப்பது தான் முறை. முதலமைச்சர்கிட்ட தேதியே வாங்கிட்டாங்களா? இல்ல இதுவும் பொத்தம் பொதுவா பேசுறாங்களா? இப்ப முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல நேற்று முதலமைச்சர் வர்றாங்க, உக்கடத்துல ஒரு பாலம் திறந்து வைக்கிறாங்கன்னா 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே ப்ரோக்ராம் போடுவோம். அதனால இன்னைக்கு முத்துசாமி அண்ணா இதாங்க நான் தேதி தோராயமா எங்களுக்கு வந்து அரசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. முத்துசாமி அண்ணே ஒத்துக்குவாங்க, 2 முறை பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கோம். 2 முறையும் அண்ணன் முத்துசாமி அவர்கள் சொன்னதற்கா அண்ணன் இல்லைன்னு சொல்லட்டும். 2 முறை, ஒரு முறை அவரே போராட்ட காலத்துக்கு வந்தாங்க, 2 முறை நாங்க வாபஸ் வாங்கியிருக்கோம். அண்ணன் மேல இருக்கிற மரியாதை, உள்ளூர் அரசியல்வாதி சொல்றாங்க, அமைச்சர் ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். 2 முறை. இன்னைக்கு ஒரு தேதி சொல்லிட்டுங்கண்ணே, தப்பு இல்லை, அது திறந்து விடுற விஷயம் இல்லைண்ணே. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இன்னைக்கு சீரியஸா இருக்காங்கன்னா இது வந்து முதலமைச்சர் திறந்து வைக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட். கண்டிப்பா உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கும். அதனால் இதுவும் பொத்தம் பொதுவாக பேசாமல் லெட் தம் கிவ் அ டைம் விண்டோ. நான் கண்டிப்பா ரீகன்சிடர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வேலை நடக்கணும். எங்களுக்கு என்ன, யாரு உண்ணாவிரதம் தொடர் உண்ணாவிரதம் இருப்பதை யார் ரசிப்பாங்கண்ணா? எங்களுக்கு வேலை நடந்தா சரி. இப்போ நீங்க இல்லைங்கன்னா உபரி நீர் காணாம போயிடும். எத்தனை நாளைக்கு இது இருக்குங்கண்ணா? ஒரு தடவை நீங்க பண்ணா தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஏற்ற முடியும். இந்த உபரி நீர் டெய்லி இருக்கக்கூடிய சமாச்சாரமா, அதுவும் ஒரு விண்டோ தான். இந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம். அதான் நான் பேசும்போது நான் சொன்னேன், தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு வாட்டர் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்டா இருக்கு. நிலத்தடி நீர் 1000-2000 அடிக்கு போயிட்டு இருக்கு. அதனால இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா கொங்கு பகுதி தான் கொஞ்சம் பசுமையா இருக்கக்கூடிய பகுதி, இதுவும் பாலைவனமா மாறுவதற்காக. ஆனால் முத்துசாமி அண்ணன் மறுபடியும் தேதியை சொன்னாங்கன்னா ரீகன்சிடர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு வேலை நடக்கும். தேதி ஒருவேளை அவங்க சொல்லி அரசு தரப்புல இத்தனை திறக்கணும் அப்படிங்கிற தேதியை சொல்லாவிடில் கண்டிப்பாக 20ஆம் தேதியிலிருந்து அது ஆரம்பிக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ரொம்ப தெளிவா இருக்கும், யோசிச்சு தான் சொல்லியிருக்கோம். அதற்கான வேலையெல்லாம் நடக்க ஆரம்பித்திருக்கு. இன்னைக்கும் வரும்பொழுது விவசாயம் எல்லாம் மீட்டிங் போட்டு, காலையில் நானும் சில விவசாய சங்க தலைவர்களை சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றேன். அவினாசி வேற வேற பகுதியில் எங்களுடைய ஆயத்த பணிகளை ஆரம்பித்து விட்டோம். நிச்சயமாக தேதி தெரிஞ்சா பெருந்தன்மையோடு விலக வேண்டியது ஒரு ஜனநாயக மரபு. நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கும். ஜனநாயகத்தில் அது ரொம்ப முக்கியம். அரசுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். அரசு சொல்லிட்டாங்கன்னா ரைட், ஓகே, நல்லா பண்ணுங்க, நாங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். அரசை சொல்ல வைப்பது எங்களுடைய தார்மீக உரிமையாக நாங்கள் பார்க்கின்றோம், கடமையா பார்க்கிறோம். ஆனால் செப்டம்பர் 2ஆம் தேதி நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்குதுங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ரிப்போர்ட் பண்ணணும். செப்டம்பர் 1ஆம் தேதி மாதிரி இங்கிருந்து நான் கிளம்பி போவேன். அதே போல் நவம்பர் 2வது வாரத்தில் நம்முடைய கோர்ஸ் முடியும். 2வது வாரம் முடிஞ்சோடனே திரும்பி வந்துடுவேன். ஸோ இந்த டைம் லைனில் இருக்குங்கண்ணா. ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிருந்து கிளம்ப வேண்டி இருக்கும். அது ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இருக்கும். நவம்பர் 2வது வாரம் திரும்ப வரும். சொல்லியிருக்கிறீங்க, இந்த காலகட்டத்தில் தலைவர் பதவிக்கு மாற்றம் ஏதாவது இருக்குமா? எல்லாரும் தலைவர்கள் எல்லாரும் தலைவர்கள், இவங்க தலைவர் எல்லாரும் தலை அண்ணா அண்ணா அதாவது அண்ணா பிஜேபி கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க ஒரு தலைவர். உதாரணத்துக்கு 40 ஆண்டுகளுக்கு மேல கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து திமுகவோட தலைவர், அப்புறம் தொடர்ந்து இவங்க தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்களே இருப்போம். இங்க அப்படி இல்லைங்கண்ணா. அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப், அதுதான் பிஜேபியினுடைய இது. அதனால் தலைவராக இருந்து என்ன வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அது மாநில தலைவர் டெம்பரரி ஆப்சன்ஸ்ல இருக்கிறாங்கன்னா கூட அதே வேலை நடக்கும். மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது இந்த மாதிரி கட்சியில் அகில இந்திய பொறுப்பாளர் இருக்கிறாங்க, அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டிஜி அவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. கட்சி பணி, அதனால தான் நம்ம திருப்பூர்ல பார்த்து எல்லோருக்கும் ஒரு இலக்கு. அடுத்த 100 நாட்கள் என்ன செய்யணும், 200 நாட்கள், 500 நாட்கள். ஆனால் இலக்கு வந்து நாளைக்கு திருப்பூர்ல முடிவு செஞ்சு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் களத்தில் இறங்கிடுவாங்க. அதனால் இது அடிப்படையில் இந்த கட்சி வந்து ஒன் மேன் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் கிடையாது. அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் சார்ந்த தொண்டர் சார்ந்த இயக்கம் என்பதனால அது பாட்டுக்கு வேலை நடந்துகிட்டே இருக்குங்க. நாளைக்கு இருக்காங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்கன்னா, திருப்பூர் கூட்டத்திற்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்து பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவர்கள், சுதாகர் ரெட்டி அவர்கள், மாநிலத்தினுடைய எல்லா தலைவர்கள் எல்லாரும் நாளைக்கு இருப்பாங்க. பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 1300-400 பேர். ஏன்னா உங்களுக்கு ஒன்றிய தலைவர்களே 1500 பேர் வந்துடுறாங்க. மாவட்ட தலைவர்கள் 66 பேர் இருக்கிறாங்க. மாநில பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்களாக இருக்கிறாங்க, பொதுச் செயலாளர், செயலாளர். நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான கூட்டமா இருக்கும். குறிப்பாக நம்ம இலக்கு அடுத்து என்ன செய்ய போறோம். 2024 முடிஞ்சது, 26 நோக்கி போகும். இந்த 26ல இதே கூட்டணி கூட்டணி இருக்குது, இந்திய கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கூட்டணி அப்படியே தொடருமா, வேறு கட்சிகளை வந்து சேர்ந்து? இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா, இது நான் பேசுவதாக இருக்கட்டும், அன்புமணி அண்ணன் பேசுவதாக இருக்கட்டும், ஐயா வாசன் அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், எல்லாருமே முதலா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் நண்பர்கள்லாம், நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜேர்னலிஸ்ட். அது ஈரோட்டில் நீங்களாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. கூட்டணி ஆட்சியில் தமிழகத்தில் 70 ஆண்டு கழிச்சு ஒரு பேச்சு வருது, 70 இயர்ஸ் கழிச்சு.
கூட்டணி ஆட்சி. ஏன்னா எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாருடைய குரலா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணல. முதலா கூட்டணி ஆட்சி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் இதுல ஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி இதை லீடு பண்ணலாம், ஆனாலும் எல்லா கட்சிக்கும் ஸ்டேக் இருக்கு. ஸோ கூட்டணி ஆட்சி நாங்கள் வச்சதை யோசிச்சு தான் வச்சிருக்கோம். அன்புமணி அண்ணன் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, யோசிச்சு சொல்றாரு. நான் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். ஜி கே வாசன் சொல்றாங்க, யோசிச்சு சொல்றோம். அதே போல நம்முடைய வேறு வேறு தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஏசி சண்முகன் சொல்றாங்க, யோசிச்சு நம்ம சொல்றோம். கூட்டணி ஆட்சி எல்லோரும் இருக்கணும், நம்பர் ஒன்னுங்கண்ணா. இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த கூட்டணிக்குள்ள யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்பதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா எல்லாருடைய வாய்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த 40% 45% வச்சிருந்த கட்சிகள் இன்னைக்கு 30க்கு வந்துட்டாங்க, 26க்கு வந்துட்டாங்க, 19க்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டாமினன்ட் பார்ட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரும் இல்லைங்கன்னா, டாமினன்ட் பார்ட்டினா 52%. இன்னைக்கு நீங்க தெலங்கானா பாக்குறீங்க, மம்தா பானர்ஜி அவங்கள பாக்குறீங்க, வேற இடத்துல டாமினன்ட் பார்ட்டி ஒரே கட்சி. சின்ன சின்ன கூட்டணிகள் இருந்தாலும் 52% வாக்க ஒரு கட்சி வாங்குது. தமிழ்நாட்டில் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. எப்ப முடிஞ்சு போச்சுனாங்கன்னா புரட்சி தலைவர் ஐயாக்கு அப்புறம், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம், கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு அப்புறம் அரசியல் பார்க்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், era of dominant party is over. ஒரு கட்சி டாமினேட் பண்ற 5 வருஷம் முடிஞ்சதுங்கண்ணா. இன்னைக்கு நிறைய கட்சிகள், இது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கண்ணா. காரணம் எல்லோருடைய குரல் இருக்கணும், செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கட்டும். ஒரு தேசிய கட்சி இருந்தாலும், மாநில கட்சிகள் இருந்தாலும், ஜாதி கட்சிகள் இருந்தாலும், பிராந்திய கட்சிகள் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைக்க வேண்டும் என்றால் எல்லாரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ். அதனால தான் எதுக்கு டைம் எடுத்து சொல்றேன் அப்படின்னாங்கன்னா, இட் இஸ் அ பிலாசபி, இட் இஸ் அ தாட். கொலிஷன் பாலிடிக்ஸ், கூட்டணி ஆட்சி என்பது தர்மமாக பார்க்கின்றோம். அதனால் என்டிஏ கூட்டணி வருகின்ற காலத்தில் வலிமை பெறுமோ தவிர இறங்காது. இப்ப நீங்களே யோசிங்க, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் வெளியே போறாங்க? ஏன்னா இது கூட்டணி ஆட்சி. அண்ணாமலைக்கும் ஸ்டேக் இருக்கு, பிஜேபிக்கும் ஸ்டேக் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஸ்டேக் இருக்கு, எல்லாருக்கும் ஸ்டேக் இருக்கு. கூட்டணி ஆட்சி. இன்னைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ 2026 கூட்டணி ஆட்சின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறும். ஏன்னா நானும் முட்டாள் கிடையாதுங்கன்னா, நாமளும் அரசியலை பார்க்கிறோம். இது மாறணும், வேற மாதிரி அரசியல் அதிமுகவோ திமுகவோ கையில் எடுக்கணும், அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். திமுக பயன்படுத்த போறது கிடையாது. அதிமுகவை பத்தி எனக்கு தெரியல. அதனால அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்டிஏ ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம் அடிப்படை பிலாசபி கூட்டணி ஆட்சி. இரண்டாவது தமிழ்நாடு முதலாக 4 முனை போட்டியை பார்க்க போகுது. 4 முனை போட்டி. இத்தனை தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும், அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும், மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும் அப்பதான் நல்லவர்கள் அரசியலை ஜெயிக்க முடியும். ஏன்னா 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போதுதான் புதியவர் அரசியல வந்து ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டிலாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால் 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோக்ராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க, உங்களை போன்ற ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காளிப்போலி வேணாலும் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்கே வேலைக்காக. இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? எனக்கு இவ்வளோ, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளோ % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026 அது மாறணும், நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு இந்த 2 பார்ட்டியிலிருந்து 3 பார்ட்டி 4 பார்ட்டி போகும் பொழுது அவர்களுக்கு வாய்ப்பு. அதனால இவ்வளவு பிலாசபிக்கலா பார்க்கும் பொழுதுங்கன்னா, நாங்கள் ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தான் நான் சொல்றேங்கன்னா, நிச்சயமாக 2026 தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. 4 முனை போட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிலான கூட்டணி 2024, அதிமுக தலைமையிலான கூட்டணி பாத்தீங்க என்டிஏ பிஜேபி இருக்கும், எல்லாரும் இருக்கும். 4வதா புதியவர் நடிகர் விஜய் அவங்க வர்றாங்க. நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும், அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும், மக்கள் 4 பேர்த்தையும் பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்கள் நீங்க குறிச்சு வச்சுக்கங்கன்னா, எனக்கு உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் 2026 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுவாங்க. அது முதலா தமிழ்நாட்டில் கட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க. கேண்டிடேட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஏன்னா தெரியும், ஓட்டு 4ஆ பிரியும் பொழுது 40,000 ஓட்டுல அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவாங்க. அதனால் விஜய் அவர்கள் வருவதை இந்த ஒரே காரணத்திற்காக நான் வரவேற்கின்றேன். அவர் வரட்டும், புதியவர்கள் வரட்டும், அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க,
அவரும் வலிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை கருத்துக்கள். அண்ணன் சீமான் அவர்களும் வலிமையா இருக்கட்டும், மக்கள்கிட்ட எல்லா ஆப்ஷனையும் வைப்போம். ஸோ பிஜேபியில் ஒரு நல்லவர் இருக்கார், ஒரு முக்கியமான தொகுதியில் இருக்கார், அவருக்கு சொந்தமா 20,000 ஓட்டு இருக்கு, அழகா ஜெயிச்சுட்டு வந்துருவார். அதனால் தமிழக அரசியல் அடியோடு 2026 மாறப்போது. இது எத்தனை பெரிய கட்சியினுடைய தலைவர்கள் புரிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படையாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொன்ன பிலாசபி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கூட்டணின்னு சொல்றோம் அப்படின்னா பிஜேபி பவருக்கு வரப்போகுது. பிஜேபியினுடைய மெம்பர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க, என்டிஏனுடைய பார்ட்னர்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்கன்னா இதை பெரிய கட்சிகள் சொன்னா தானே அவங்க மாற்றுவாங்க. இன்னைக்கு நான் இருக்கும்போது நம்ம தலைவர்கள் என்ன விரும்புவாங்க, ஓகே பரவாயில்ல, நாமளும் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்க போறோம், தட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் ஆப்ஷன் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு நம்பர் 1 கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்பர் 1 திமுகவும், இன்னைக்கு அபிஷியலா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோ கூட்டணி ஆட்சி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை கையில் எடுத்திருக்காரு. நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனித்தன்மையாக ஜெயிச்சும் கூட அந்த கூட்டணியில பிஜேபிக்கு ஒரு அமைச்சர் பாருங்க, பிஜேபிக்கு ஒரு அமைச்சர், டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவருடைய கட்சிக்கு அமைச்சர், தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு ஒரு அமைச்சர். அதனால இந்திய அரசியல் முதல் முறையாக ஒரு பெரிய மாற்றத்தை டிடிபியினுடைய வெற்றி ஆந்திரால பார்த்திருக்கு. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்கன்னா நான் சொன்னது மாறுங்கண்ணா. அவங்க சொல்லாதவரை 4 முனை போட்டியாக இருக்கும், புதியவர்கள் வருவார்கள், ஒரு பெரிய அரசியல் புரட்சி 2026 நடக்கும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து மாநில தலைவராக இருக்கும்போது கூட பாஜக ஓட்டு சதவீதம் இதோட கம்மியா தான் இருந்தது. இப்போ அதிகரிச்சிருக்கிறதா அண்ணாமலை சொல்றாரு. ஆனா கடந்த முறையும் இதே அளவு தான் வந்து இருந்தது, இப்பவும் அதே அளவு தான் வந்து பாஜக ஓட்டு சதவீதம் இருக்கு. ஆனா அவங்க தான் அதை மிகப்பட்டி சும்மா காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி தொடர்ந்து நல்லது அண்ணன், அவங்க சொல்றது நல்லது தானே. அதாவது இங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜனா, அண்ணாமலையா, இவங்களா அவங்களா, சிபி ராதாகிருஷ்ணனா, பொன்னார் அவர்களா, முருகன்ஜி அவர்களா, யாராக இருந்தாலும் அடிப்படையில் 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு சதவீதம் உயரவில்லை என்றால் கட்சியே சேர்ந்து நாங்க தப்பு பண்றோம் தான் அர்த்தம். அண்ணாமலைங்கிறது என்ன, அந்த குதிரையை மேல உட்காந்து ஓட்டுற ஒரு ஆள். பக்கத்துல எத்தனை குதிரை ஓடுது, பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்க, இந்த சேரியட்ல பல பேர் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அவ்வளவுதான். என் முகம் உங்களுக்கு தெரியுது, பட் பின்னாடி 1000 பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அதே வண்டியை. அதனால் எங்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்க உயர்த்தி காட்டிக்கிட்டே இருக்கணும். காங்கிரஸ் 2019 நின்று அதே இடத்துல 2024 அப்படியே நிக்கிறாங்க, 1.5% டவுன். உதாரணத்துக்கு எடுத்துங்க, திமுக 2019 நின்று அதே இடத்துல 2024 நிக்கிறாங்க, 7% டவுன். பிஜேபி இதுதானே கம்பாரிசன். நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்வது, பிஜேபி வேறு வேறு கூட்டணியில் இருந்தனால பிஜேபியினுடைய உண்மையான வாக்கு சதவீதம் பிஜேபிக்கே தெரியல நான் சொல்லுவேன். தனியா நின்னா நம்ம ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு பிஜேபி ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்டியிருக்கோம், இனி வளர்ச்சி பாதையில இருக்கும். இன்னும் 5 ஆண்டுகள் கழிச்சு இன்னும் மேல போகல. இவ்வளவு தூரம் ஒன்றிய தலைவர்கள், நம்ம தலைவர்கள் இத்தனை பேர் வேலை இல்லாம போய் உள்ள இத்தனை வேலை செய்யறாங்க, சேவை இயக்கங்கள், தேசிய கொடியை வீடு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, இவ்வளவு பூத் லெவல் வேலை பார்க்கறாங்க. அப்புறம் அத்தனை சம் வேலைக்கு மன் கி பாத் கேட்கிறோம், கிட்டத்தட்ட 50,000 இடத்துல மக்களை கேட்க வைக்கிறோம். இவ்வளவு நிகழ்வுகள் இந்த கட்சி நடத்திட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 இடத்துல நிகழ்வு நடக்குது, பைக் ராலி நடக்குது, கொடியேற்றுறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா, இவ்வளவு வேலைகள் நடக்கும்போது வாக்கு சதவீதம் உயர்ந்துதான் ஆகணும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த 2 கட்சிகள் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் பிஜேபி தலைவர்களை அண்ணாமலையை தவிர இந்த 2 கட்சிகளும் புகழ்ந்து பேசுது. அது எனக்கு சந்தோஷம். என்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, பிஜேபியில எங்களுடைய பழைய தலைவர்களுக்கு நான் மரியாதை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். தமிழிசை அக்கா தலைவராக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம், பரட்டை என்ன சொல்லுவாங்க இவங்கெல்லாம், சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் எங்க அக்காவை பத்தி கேவலமா பேசுவாங்க. இன்னைக்கு தமிழிசை அக்கா அதிமுகவும் திமுகவும், தமிழிசை அக்கா கடவுள்பா, சிபிஆர் அண்ணன் ராஜாப்பா, முருகன்ஜி வந்து ராஜாப்பா, இந்த அண்ணாமலை தம்பி தான் சரியில்லைப்பா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் பழைய தலைவர்களுக்கு என்னுடைய காலத்துல நான் மரியாதையை வாங்கி கொடுத்திருக்கேன். என்னை எதிரியாக சித்தரிக்க வேண்டும் என்று திமுக அதிமுக நினைச்சா என்னுடைய மற்ற தலைவர்கள் அவங்க புகழ்ந்துதான் பேசணும். அதான் என்னுடைய சாதனை, என்னுடைய சாதனை. அது எவ்வளவு அசிங்கமா எங்க தலைவர்கள் பேசுனீங்க, நோட்டா கட்சி, இந்த கட்சி, அந்த கட்சி, எங்கே பிஜேபி இருக்கு, யாரு கலைஞர் கருணாநிதி ஐயா, இங்கொன்றும் அங்கொன்றுமா தெரியுது பிஜேபி. இன்னைக்கு என்ன சொல்றீங்க, அண்ணாமலைனால வளரல, இவங்கனால வளர்ந்துச்சு. சந்தோஷம், வளர்ந்துச்சுன்னு வாயிலிருந்து வருதல்ல, அதுக்கு தான் உயிரை கொடுத்தீங்க நான் உட்கார்ந்துருக்கேன். வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். அதனால அடுத்து நீங்க யாரு அண்ணாமலை நாயின்னு சொல்லுங்க, பேய்னு சொல்லுங்க, எனக்கு அது முக்கியம் இல்லை. என் தலைவர் நீ புகழ்றியல்ல, அது என் காலத்தில் நான் கேட்கறேன்ல, அது எனக்கு போதும். அதனால் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சொல்றது என்ன தெரியுதுன்னா, பிஜேபி வளர்ச்சி அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் சகோதரர் கேள்வியிலிருந்து எனக்கு தெரியுது. பள்ளி கட்டிடங்கள் வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து
நேற்று ஒரு 10 பேர் கிட்ட காயம் அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி அண்ணா இப்ப நான் அண்ணனுக்கு ஒரு நியாயமா ஒரு கேள்வி கேட்கறேன். மொடக்குறிச்சியில நாங்க கேந்திரிய வித்யாலயா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், ஏன் லேண்ட் கொடுக்க மாட்டீங்க? நான் மொடக்குறிச்சியில் உட்காந்து அந்த கேள்வி கேட்கறேன். நாங்க கட்டி கொடுத்து, நாங்க அட்மிஷன் கொடுத்து, நாங்க புதியவர்களுக்கு கேவியில் அட்மிஷன் போடுறதுக்கு தயாரா இருக்கும், ஏன் கலெக்டர் ஆஃபீஸ் லேண்ட் கொடுக்க மாட்டீங்க? செகண்ட், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் 46,000 ஸ்கூல் இந்தியாவில் கட்டுறோம். 46,000 பிஎம் ஸ்ரீ ஸ்கூல். நரேந்திர மோடிங்கிற பேரே அதில் இல்லை, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ ஸ்கூல் அப்படின்னு இருக்கு, ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க? நாங்க இன்னைக்கு நவோதயா பள்ளியை தமிழகத்துக்குள்ள கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும், ஏன் அனுமதி கொடுக்க மாட்டீங்க? சார் நவோதயா பேர் வேண்டாமா, காமராஜர் ஐயா பேர் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். எம்எச்ஆர்டி மினிஸ்டர் நம்ம தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறோம், எம்எல்ஏ அம்மா இருக்கிறாங்க, கூட்டிட்டு போய் ஐயா தமிழ்நாட்டுக்கு மட்டும் காமராஜர் ஐயா பள்ளின்னு வையுங்க ஐயா, நாங்கள் காலில் விழுந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறோம், ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஸோ மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்கள் தரம் இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சும் பள்ளி கட்டடங்கள் கூரை மேலே பேத்துக்கிட்டு உழுவுதுன்னு புரிஞ்சும் கேந்திரிய வித்யாலயா அனுமதி இல்லை. அது எம்எல்ஏ அம்மா மொடக்குறிச்சி தொகுதிக்கு மேலே போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாச்சு, அவங்களும் போய் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கை காலில் விழுந்து லேண்டை கொண்டு போய் கொடுத்தாச்சு. இவங்க கொடுக்க வேண்டியது கன்வர்ஷன் சர்டிஃபிகேட், அதுக்கும் தயாராக இல்லை. கேந்திரிய வித்யாலயா வந்தால் யாருன்னு நடுத்தர மக்கள் குழந்தைகளுக்கு தானே எங்க அட்வான்டேஜ். நவோதயா பள்ளிகள் 4 எம்எல்ஏ ஸ்ட்ரைட்டாவே 4 சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம 4 எம்எல்ஏ யார் இருக்காங்கன்னா தொகுதிக்கு 1 டே 1 இவங்க எஸ்ன்னு சொல்லிட்டு முதல் நாள் 4 கொண்டு வரோம், அதுக்காக 50 கொண்டு வரோம். காமராஜர் ஐயா பேர் வைக்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், காமராஜர் ஐயா பேர் இருந்தால் தான் சரியான பேர். இவ்வளவு நாங்க பேசியும் கூட நீங்க சொல்ல, நான் சொன்னதுல ஐடியாலஜி எங்க இருக்கு, பிஜேபி எங்க திணிக்குது, எங்கேயுமே இல்லையே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படி இருந்தும் குழந்தைங்க நாசமா போட்டும் நடுத்தர குடும்பத்துக்கு தரமில்லாத கல்வி கிடைக்கிட்டு, ஆனா பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, மோடி ஐயா ஸ்ரீ பள்ளி வந்துடக்கூடாது. 46,000 பள்ளி இந்தியா ஃபுல்லா கான்ட்ராக்ட் பண்ண, எப்படி மாத்தி பேசுறாங்க? சமகிருக சிக்ஷா ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. சமகிருக சிக்ஷா ஃபண்டு கொடுப்பதற்கு இத்தனை காலமா வருது. பிரச்சனை என்னன்னா சர்டன் கண்டிஷன்ஸ் அவங்க ஏத்துக்கணும், which is part of the new education policy. 3 மொழி பிரச்சனை. உலகத்துல எல்லாம் 3 மொழி படிக்கிறான். இன்னைக்கு ஐஐடி ஐஎம் எக்ஸாம்ல எவனை பாஸ் பண்றான்? தெலங்கானால பாஸ் பண்றான், தெலங்கானால பாஸ் பண்றான். நீங்க என்ன வேணாலும் நீங்க இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் தோத்துருக்கலாம், ஜெகன்மோகன் ரெட்டி கல்வியில பண்ணிருக்காரு, ஒரிசா நவீன் பட்நாயக் கல்வியில பண்ணிருக்காரு. இன்னைக்கு போய் ஐஐடி சிவில் சர்வீஸ்ல எந்த மாநிலம் டாப் பண்ணுதுன்னு பாருங்க. எந்த மாநிலம் பள்ளி கல்விக்கு பணம் கொடுக்கறாங்களோ அந்த மாநிலம் மேல போக ஆரம்பிச்சிருச்சு. ஹிந்தி யாருனே துணிக்கிறான், 3வது மொழி எந்த மொழி வேணாலும் படிங்கன்னு சொல்றமே. ஏன் தமிழ்நாட்டில் மலையாளி இல்லையா? தமிழ்நாட்டில் தெலுங்கு இல்லையா? தமிழ்நாட்டில் கன்னடம் பேசுறவங்க இல்லையா? ஆனா உருது மொழிக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை பாருங்க. ரீசெண்டா அவங்க அமைச்ச 1 மேன் நீதிபதி கமிஷன், உருது மொழி கொடுங்க, கன்னடத்துக்கு கொடுங்க, தெலுங்கு கொடுங்க, மலையாளத்துக்கு கொடுங்க, அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம், அதனால மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டோம். இதான் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு பத்திரிகையில் நீங்க எழுதியிருந்தீங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளி என்ன தப்பு பண்ணுச்சு? இந்தியா முழுவதும் 40,000 பள்ளி போதுன்னா அந்த குழந்தைங்க ஐஐடி கிராக் பண்ணுவான், அந்த குழந்தை ஐஏஎம் கிராக் பண்ணுவான், நம்ம குழந்தை என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு பயந்து வீட்டிலே உட்கார்ந்து இருக்கணுமா? அதனால இதை மாநில அரசு புரிஞ்சுக்கணும், மத்திய அரசோட கை கோர்க்கணும், கேவியை விடணும், நவோதயா விடணும், பிஎம் ஸ்ரீ பள்ளியை விடணும், தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் அந்த பள்ளியை கொண்டு வரணும். இன்னைக்கு ட்ரைபல் ஸ்கூல் நம்ம நடத்துறோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் குழந்தைகளுக்காக நம்ம ஸ்கூல் நடத்துறோம். 7 ஸ்கூல் இருக்கு மத்திய அரசு. அங்க மட்டும் நீ ஸ்கூலை விடுற, ஏன் மற்ற இடத்துல விட மாட்டேன்? இதே நான் மாநில அரசு கேள்வி வைக்கிறேன். நீ ட்ரைபல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விடுற இல்ல, மற்ற குழந்தைங்களுக்கு விடு. இன்னைக்கு நம்ம கிட்ட படிக்கிற ட்ரைபல் குழந்தைங்க பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணுங்க. தமிழ்நாடு அரசுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். மத்திய அரசு ட்ரைபல் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் மார்க்கும் ஆவரேஜ் மார்க்கும், மாநில அரசு பள்ளியில படிக்கிற ட்ரைபல் குழந்தைகள் ஆவரேஜ் மார்க்கையும் பாருங்க, மத்திய அரசு மேல இருக்கும். அடிச்சு பிரிச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்க, நீட்டெல்லாம் அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவனுங்க விளங்க விடமாட்டாங்க. இப்படியே பண்ணி பண்ணி கல்வி அடைச்சு கல்வி வரக்கூடாதுன்னு பண்ணி குழந்தைகள்லாம் படிக்காம பண்றாங்க. அதனால எங்களுக்கு பெரிய கோபம் இருக்கு. இதையெல்லாம் 2026 மக்கள் பார்ப்பாங்க நாங்க நம்புறோம். ஆகஸ்ட் 19 அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவார் சொல்லி அமைச்சர் ராஜகண்ணன் கூட சொல்லியிருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, என்னது வலுத்து இருக்குது ஆனா பழுக்கலின்னு சொன்னாரா? கோரிக்கை வலுத்து இருக்குது ஆனா கோரிக்கை பழுக்கல. முதலமைச்சரே பழுக்கலின்னு சொல்லிட்டாருன்னா இதை விட உதயநிதி ஸ்டாலின் யாராச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா?
தன்னுடைய சொந்த தந்தையார் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. என்னப்பா அது அப்பாவே பையனை ட்ரோல் பண்ண எப்படின்னு. நம்ம அரசியல்ல வந்து மாத்தி மாத்தி மீம் ட்ரோல் போட்டுக்குவோம். இங்க முதலமைச்சர் பார்த்து அவரே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்றாரு. அப்புறம் நீங்களே உதயநிதி ஸ்டாலினை ட்ரோல் பண்ணா நாங்க எதுக்கு இருக்கோம்? ஸ்டாலின் ஐயா நீங்களே உதயநிதியை ட்ரோல் பண்ணா அப்புறம் எதுக்கு எங்க வேதானந்தன் இருக்காரு, எதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் சொல்வதுங்கன்னா முதலமைச்சருக்கு உரிமை. நீங்க யாரை வேணாலும் முதல்ல டெப்டி சிஎம் ஆக்கிருப்பாங்க. டெப்டி சிஎம் ஆக்கினா என்ன மெசேஜ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்க? முதலமைச்சராக டெப்டி சிஎம் வர்றதுக்கு தகுதி என்ன? ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கணும், பையனா இருக்கணும், கட்சியில் இருக்கணும், இத்தனை வருஷம் குடும்பத்திலே இருக்கணும். அது மக்கள் அதை பார்ப்பாங்க. இன்னைக்கு ஏன் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது? இன்னைக்கு எல்லாம் டிஎம்கே காரன் வந்து போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கான். நேற்று நான் பார்த்தேன், RS பாரதியினுடைய பையன் ஒரு ட்வீட் போடுறான். நீங்களே சொல்லுங்க, நியாயமான்னு சொல்லுங்க. யாரு அந்த நம்ம வினேஷ் போகத் அவங்க 100 கிராம் எக்ஸ்ட்ரா போனதுக்கு மோடி காரணமா? அவங்க 2.5 kg, அது நார்மலா அது இன்க்ரீஸ் ஆகுது. நேத்து பிரான்ஸ் ஜெயிச்சவர் அவர் 2 kg குறைச்சிருக்காரு. அவர் அதே சொன்னார், இதாங்க பிரச்சனை. 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க வேயிங் மிஷின். மார்னிங் 15 நிமிஷம். 15 நிமிஷம் எவ்வளவு முறை வேணாலும் வேயிங் பண்ணலாம். ஒரு முறை, 2 முறை, 5 முறை, 10 முறை வே பண்ணலாம். அந்த 15 மினிட்ஸ் விண்டோல 50.0 கீழே வெயிட் இருக்கும். அவங்களும் முயற்சி எடுத்து சாப்பிடாம சைக்கிளிங் பண்ணி தூங்காம முடியெல்லாம் வெட்டி சட்டையெல்லாம் வெட்டி வினேஷ் போகத் அவங்க கடுமையா போராடி முயற்சி பண்ணி நம்ம கெட்ட நேரம் அந்த 15 நிமிஷம் விண்டோலையும் 100 கிராம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம CAS ஆர்பிட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் ஆர்கியூ பண்ணியிருக்கிறோம். ஹரிஷ் சால்வே அப்பியர் ஆயிருக்கிறாரு, எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இதை வந்து சம்பந்தமே இல்லாம மோடி காரணம்னா இவனுங்களை வச்சுட்டு அலுவலகா சிரிக்கிறதா எனக்கு தெரியல, திமுக வச்சுக்கிட்டு. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இவங்க தான், அவங்க அறிவே அவ்வளவுதான் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்ன, IOC என்ன, எப்படி இதை நடத்துறாங்க, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் வேர்ல்டு தலைவர் என்ன, இன்டர்நேஷனல் ரெஃபரி வந்து வெயிட்டை செக் பண்றாங்க, அது இவங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். வேயின் இந்த வெயிட்டு கீழே இருந்தா யாரும் உள்ள விளையாடவே முடியாது. 2 நாள் செக் பண்றாங்க. நேத்து எக்ஸாக்ட்லி 50.49 50.0 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபைனல்ஸ் அன்னைக்கு 50.1க்கு போயிட்டாங்க. ரொம்ப துரதிருஷ்டவசமா. மோடி அவங்க பேசுறாங்க, PT உஷாட்ட பேசுறாங்க, அம்மாட்ட உடனடியாக எல்லா வசதியும் பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, சண்டை போடுங்கன்னு எல்லாம் பண்ணது. இதுல திமுக காரன் வந்து இது மோடிஜி வந்து வேயிங் ஸ்கேல் இங்கிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாராம். இந்த பாரிஸ்க்கும் நமக்கு ஏதோ ப்ளூடூத் வச்சு போடுறா ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா. இவங்க கிட்ட அரசியல் பண்ண வேண்டிய எங்க நிலைமை நினைச்சு பாருங்க. பாவம் மக்கள் இல்ல, எங்க பாவம் பிஜேபி தான். இதுக்கெல்லாம் நாங்க கருத்து சொல்லலாம். இன்னொரு அதிமுக தலைவர் சொன்னார் முந்தா நேத்து, ஏன் இந்திய இளைஞட்ட தோச்சு தெரியுமா? ஏன் ஃபிஷர்மேன் அடிச்சாங்கன்னா இந்திய இளைஞட்ட தோத்து போச்சாமா, அதனால ஃபிஷர்மேன் அடிச்சாங்க. இது பத்திரிகை நண்பர்கள் முந்தா நேரத்துக்கான கருத்து சொல்லுங்க. நான் சொன்னேன், என் நிலைமையை பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க கருத்து கேட்கறீங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்லுகின்ற அன்பான வேண்டுகோள், தமிழகத்தினுடைய அரசியல் திறந்தாழ்ந்து கொண்டே வச்சுட்டாங்க. எனக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு வேற வழி இல்லை. நாங்க பேசுற நான்சென்ஸ் எல்லாம் போய் இன்னொரு இடத்துல நீங்க கேட்க வேண்டிய உங்க காது நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணும். அதனால் அறிவுபூர்வமான அரசியல் வந்தா தமிழ்நாடு முன்னேறிருங்கன்னா நீங்க அது நடக்காம இருக்கு. ஆனா நீங்க நிறைய கேட்டீங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எல்லாம் விசாரணை சரியான பாதையில போயிட்டு இருக்கா? நேத்து கூட நம்முடைய பிஜேபி சேர்ந்த பால் கனகராஜ் அவர்கள் விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த வழக்கு அண்ணே சொல்றேன், பால் கனகராஜ் அண்ணன் அவர்கள், பால் கனகராஜ் அண்ணா அவங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க பல வருடங்களுக்கு முன்பு. பால் கனகராஜ் அவங்க திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு வழக்கு கொடுத்திருந்தாங்க. எதுக்குன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் பார் கவுன்சில் ஃபைட் இருக்கு. இந்த முறை பால் கனகராஜனை பார் கவுன்சில் எலெக்ஷன்ல சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் பேக்கப் பண்ண கேண்டிடேட் ஜெயிச்சிருக்காங்க. காவல்துறையை பொறுத்தவரை எல்லா ஆங்கிள்லையும் செக் பண்றாங்க, எவ்ரி ஆங்கிள் செக் பண்றாங்க. பார் கவுன்சில் ஃபைட் இது காரணமா இருக்குமா, பார் கவுன்சில் கேண்டிடேட் யாரு, நீங்க எதுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவங்க மேல நீங்க கேஸ் கொடுத்தீங்க, அது எதுக்கு பஞ்சாயத்து பண்ணி அந்த கேஸை வித்ட்ரா பண்ணீங்க, எல்லா கேள்விகளுக்கும் பால் கனகராஜ் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவருக்கும் இருந்த உறவு என்ன, ஏன் சண்டை போட்டாங்க 2013-14 பார் கவுன்சில் ஃபைட் என்ன, இது முதல் பாட்டு. இரண்டாவது பாட்டு, சரண்டரான அல்லது கைது செய்யப்பட்ட சில குற்றவாளிகளுக்கு இதற்கு முன்னாடி 4-5 வருடத்துல பால் கனகராஜ் அவங்க லாயரா இருந்திருக்கிறாங்க. அதை பத்தியே கேள்வி கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை காவல்துறை பால் கனகராஜ் அவர்களை அழைத்தது தவறு கிடையாது. எல்லா கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. கேளுங்க கேள்வி. பால் கனகராஜ் அண்ணன் விசாரணைக்கு ஆஜரானதும் சரிதான், பண்ணணும். காவல்துறை கூப்பிடுறாங்க. காவல்துறை கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை சொல்லியிருக்கிறாங்க. இப்படித்தான் நான் இதை பாக்குறேன். பால் கனகராஜ் அண்ணனுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருக்கு. அவர் நம்பர் 1 கிரிமினல் லாயர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இஸ் நம்பர் 1 கிரிமினல் லாயர். அதனால அரசியலுக்கு வந்த பால் கனகராஜன் நான் போன் பண்ணி, அண்ணா நீங்க பிஜேபியில் இருக்குன்னா நீங்க கிரிமினல் கேஸே நடத்தக்கூடாதுன்னா எப்படி ஒரு இருப்பார்? இன்னைக்கு நீங்க பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி எடுத்துக்கங்க, காங்கிரஸ் பெரிய லாயர் எடுத்துக்கங்க, எல்லாத்துக்கும் அப்பியர் ஆயிட்டு இருக்கிறாங்க.
எங்கே முரண்பாடு இருக்குன்னா பால் கனகராஜனை பல இடத்துல நான் வித்ரா பண்ண வச்சிருக்கேன் சில கேஸ். அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஜிஎஸ்டி கேஸ் சில கேஸ் நான் பால் கனகராஜன் அப்பியர் ஆக விடல. நான் வேண்டாங்கன்னா வித்ரா பண்ணிக்கங்க, நம்ம அரசுக்கு எதிராக நீங்க போகக்கூடாது. அதே ஒரு பெருந்தமையா வித்ரா பண்ணியிருக்காரு. அதே போல நான் கட்சியில் இருக்கக்கூடிய பால் கனகராஜன் எந்த கிரிமினல் கேஸும் ஆஜராகாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா சில கேஸ்ல சில குற்றவாளிகள் வரத்தான் செய்வாங்க. டாப் கிரிமினல் லாயர்ஸ் ஆஜராவாங்க சொல்றாங்க. இன்னைக்கு சென்னையில் வருதா நம்பர் 1. அதனால் மாநில தலைவராக எனக்கும் என்னுடைய லிமிட் தெரியும். ஒரு தனி மனிதனை கூப்பிட்டானே நீங்க பிஜேபிக்கு வந்துட்டீங்க, எந்த கேஸும் பண்ணாதீங்கன்னா பால் கனகராஜனுக்கு சம்பாதனை என்ன? அதனால அவருடைய வேலையை அவர் செய்யறார். காவல்துறைக்கு அதுல சந்தேகம் இருந்து கேள்வி எழுப்பினாங்கன்னா அதை பால் கனகராஜ் அவர்கள் காவல்துறையை சந்திச்சு பதில் சொல்லிட்டு வருவாங்க. ஆமாங்கண்ணே. அரசியலும் சரி அரசியலும் சரி உயர் பதவிக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக மேற்சாதி இருக்கக்கூடியவங்க வந்து சூழ்ச்சியும் சதியும் பண்றாங்க. அதுல தமிழக அரசு பலியாயிருக்கு அப்படின்னு வேல்முருகன் தெரிவிச்சிருக்காரு குற்றச்சாட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆன்சர் நான் சொல்லணுங்கன்னா, மிகுந்த ஒரு முக்கியமான முடிவை நம்ம கேபினெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு, எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவை மோடி ஐயா நேற்று கேபினெட் மீட்டிங்ல எடுத்திருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய கிரீமி லேயர் கான்செப்ட் எஸ்சி சமுதாய மக்களுக்கு பொருந்தாது என்கின்ற ஒரு சரித்திர முடிவை நேற்று பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடி அவர்கள் கேபினெட்ல எடுத்திருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய இது பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க, ஒரு முறை ரிசர்வேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கட் பண்ணுங்க, கிரீமி லேயர் கொண்டு வாங்க இதெல்லாம். ஆனால் நாம் அம்பேத்கர் ஐயா அதை சொல்லல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அன்டச்சபிலிட்டி தான் டச் ஸ்டோன், அன்டச்சபிலிட்டி அதுதான் டச் ஸ்டோனா இருக்கோ தவிர பணமோ கிரீமி லேயரோ டச் ஸ்டோன் இல்லை என்பதை எனக்கு ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கோம். நான் சென்னையில் 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது நான் சொன்னேன், அரசு பேசிய பிறகு நாங்கள் பேசுறோம். இன்னைக்கு நான் பேசுறேங்கன்னா அதுதான் பட்டியலின சமுதாய மக்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதை. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த டெசிஷன் எடுக்க மாட்டோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நமக்கு முக்கியம். அங்க சொல்ல சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அந்த அறிவுரையை ஏற்பதும் ஏற்காததும் அரசனுடைய அரசு ஏற்கல, அறிவுறுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடல, அறிவுறுத்தி இருக்காங்க. இது நம்முடைய அமைச்சர்கள் நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட தமிழகத்திலிருந்து எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க எம்பிக்கள். அவர்களும் வலியுறுத்தி இருந்தாங்க. கேபினெட் அந்த முடிவு எடுத்திருக்கோம். இது முதல்ல அந்த சந்தோஷமான செய்தியை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவது, அண்ணன் வேல்முருகன் அவர்களோ நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, பட்டியல் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். வன்னியர் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது திராவிட அரசியல்னாலதான். இதனால் ஆதாரப்பூர்வமா விளக்க முடியும். அது வருகின்ற காலத்தில் நம்ம பேசுவோம். அதாவது திராவிட அரசியல்ங்கிறது என்னங்கன்னா, ஜாதி பேதத்தை நீக்குவோம். இதுதான் அவங்க 1949 செப்டம்பர் 18ஆம் தேதி ராபின்சன் பூங்கால ஆரம்பிச்சாங்க. பெத்தம்பாளையத்தனம் தலைமையில தான் மீட்டிங்கே நடந்துச்சு. நம்ம கொங்கு பகுதியை சார்ந்தவர் தலைமையில தான் முதல் மீட்டிங்கே நடக்குது. கருணாநிதி அவர்கள் 28வது பேரா அந்த மீட்டிங்ல இருக்கார். இவங்க வந்ததுக்கு அப்புறம், இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல ஜாதி உணர்வை புகுத்துது யார்? இத்தனை வருஷமா திராவிட அரசியல் பண்றோம்னா பெரும்பான்மை சமுதாயம் இல்லாத ஒருத்தரை போட்டு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்கலாமே, பெரும்பான்மை சமுதாயம் இல்லாதவங்களை போட்டு எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கலாமே. அதான் திராவிட அரசியல் 70 ஆண்டு காலம் திரும்பி பார்க்கும் பொழுது ஜாதி உணர்வை திராவிட அரசியல் அதிகப்படுத்தி இருக்குது. நம்பர் 1. இதிலே நிச்சயமாக பட்டியலின சமுதாய மக்களும் சகோதர சகோதரிகளும் வன்னியர் சமுதாய மக்களும், நான் ஜெனரலா ஜாதியை பற்றி அதிகமாக பேசுறது இல்லைன்னு, எல்லா இடத்துலையும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பம், எங்க ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்குலாம் எங்கனே ரெப்ரசன்டேஷன்? ஒரே குடும்பம். கே நேரு பையனா, கே நேரு காலத்துக்கு முன்னாடி பையனுக்கு போடு, அன்பில் தர்மலிங்கனா அவர் பையனுக்கு அப்புறம் இவரு, வீரபாண்டி ஆறுமுகமா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, பொன்முடி அண்ணா இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இப்படியே போட்டா எல்லா சமுதாயத்துக்கும் எங்க ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? அதைத்தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில் 2026 அதை உடைக்கிறோம். எல்லா சமுதாயத்துக்கு ரெப்ரசன்டேஷன், எல்லா தமிழ் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன், கூட்டணி ஆட்சி. இதை தைரியமா திராவிட கட்சிகள் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா குறுநில மன்னர் ஆட்சி காணாம போயிடும். அதனாலதான் அண்ணன் கேட்ட கேள்விக்கும் காமன் கருப்பொருள், திராவிட அரசியல்னாலதான் தமிழகத்துல இன்னும் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு, சமுதாய மக்களுக்கு துன்புறுத்தல் இன்னும் நடக்குதுன்னா திராவிட அரசியல் தான் காரணம். இத்தனை வருஷமா நீங்க அரசியல் பண்ணீங்க, ஏன் இன்னும் ரெட்டை டம்ளர் இருக்கு? ஏன் என்ன பட்டியல் சமுதாய ஒரு சகோதரர் போய் கொடியை ஏற்ற முடியல? ஏன் கோயிலுக்குள்ள இன்னும் நீங்க வந்து விடாம இருக்கீங்க? சேலத்துல அதிக திமுக காரன் போய் தடுக்கிறீங்க. இன்னும் ஏன் சாதியை வச்சு சொல்றீங்க? இன்னும் ஏன் ஜாதியை வச்சு அரசியல் நடக்குது? அப்ப 70 ஆண்டு காலம் 6 முறை முதலமைச்சரா இருந்தாச்சு, அந்த பக்கம் 6 முறை இருந்தாச்சு.
அப்படி இருந்து உங்களால சால்வ் பண்ண முடியும்னா திராவிட அரசியல் தோற்று விட்டது என்று தானே அர்த்தம். ஜெயிச்சிருச்சுன்னு எங்க சொல்ல முடியும்? சார் ரெண்டு அமைச்சர்கள் வழக்கு பதிவு ஹைகோர்ட்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேசினா அப்புறம் நான் தான் காரன்ட்டுருவாங்க. அதனாலதான் அண்ணா எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னை கொங்கு பகுதி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கணும் நண்பர் சொன்னார், அண்ணே நீங்க இந்த பிரச்சனையை பேசினதுக்கு அப்புறம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்கண்ணே, டிடியா கொடுத்தேன் பணம் வந்துருச்சுனேன். அதனால பணம் வாங்காம கொஞ்சம் அப்படியே இருக்கிறாங்க. அண்ணே கார் பந்தயத்தை நடத்துறத பத்தி பிரச்சனை நீங்க நடத்திக்கீங்க, பணத்தை வசூல் பண்ணி மிரட்டி நடத்தாதீங்க. நம்பர் 1. 2வது, கார் பந்தயம் நடத்தணும் அப்படின்னா அதனால் வரக்கூடிய லாப நஷ்டம் என்ன மக்களுக்கு சொல்லுங்க. கார் பந்தயத்துக்கு போட்டிருக்கக்கூடிய 40 கோடி நாங்க சொன்னது தமிழகத்தில் ஸ்டேடியத்தை உருவாக்கி இருக்கலாம், ஏழை குழந்தைகளுக்கு அதை போய் கொடுத்துருக்கலாம், ஊக்குவிச்சிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதான் எங்களுடைய கோபம். அதனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நான் கார் பந்தயத்தை நடத்த போறேன், F4 நடத்த போறேன். அதனால திமுக கார சொன்னாங்க F4 நடத்துறதுனால சென்னையில் இண்டஸ்ட்ரி வரப்போதாங்க. ஏங்க 10 காரை கொண்டு வந்து ட்ரைங் 10 சுத்துனா எப்படியா இன்ஜின் மேனுஃபேக்சர் ரெனால்ட் வருவானா, இல்ல BMW வருவானா, இல்ல மெர்சிடஸ் பென்ஸ் வருவானா? எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்துறதுக்கு நீங்க ஐடியா பண்றீங்க? அதனால் நீங்களும் பாப்பீங்க F4 நடந்த பிறகு இதனால எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதனால் இவர்கள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதை நாங்க தான் வரவேற்றுட்டோமே. நல்லது தானே. மறுபடியும் வேகமா ட்ரையல் பண்ணுங்க, வேகமா நடவடிக்கை எடுங்க, வேகமா அவங்களுடைய பதவியெல்லாம் பிடுங்குங்க, வேகமா ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஏன்னா எவ்வளவு தூரம் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே நீதிபதி இன்னொரு கேஸ்ல எழுதியிருக்காரு, எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உனக்கு மேனிபுலேட் பண்ணி ரிட்டையர் ஆகிற ஜட்ஜை 2 நாள்ல 430 பேஜ் எழுத வச்சிருக்காங்கன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை 11 பேர் நினைக்கிறாங்க, 35ல 13 பேருக்கு மேல இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசெட் கேஸ் எல்லாருக்கு மேலேயும் ஆரம்பிங்க, ஆக்ஷன் எடுங்க. அதே போல திமுக வந்தோடனே நான் அதை சுத்தம் பண்றேன் இதை சுத்தம் பண்றேன், நீங்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு எல்லாம் பண்ணீங்க, எத்தனை சார்ஜ் ஷீட் போட்டுருங்க, அதையும் சொன்னா நல்லா இருக்கும்ல. நீங்க இவ்வளவு தூரம் எல்லாம் 1 மாசம் ஆக்ஷன்ல எடுத்தீங்க, எத்தனை பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போட்டுருக்கீங்க? தேர்தல் வாக்குறுதியில தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்க விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். நீங்க கேட்கறது நியாயம் தான், நியாயமா கேட்கறீங்க பாருங்க. தனி நீதிமன்றம் அமைச்சு விசாரணை பண்ணல, முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படி இப்படின்னு ஸ்டாலின் அவரு அப்படியே உதர்னாரு எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி. அவரும் ஒண்ணு பேச்ச காணா. இத்தனை நாள் ஆச்சு. அப்ப எதர் நீங்க அதிமுக தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களா அமைச்சர்கள்? இப்ப சார்ஜ் ஷீட் போடாததுக்கான காரணம் என்ன? அது சார்ஜ் ஷீட் 2 பாவப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல போட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பேர் சொன்னா அது உள்ள பாலிடிக்ஸ் ஆயிப்போம். இருக்கிறதுலே அதிமுக யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, 2 பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போடியா. அதிமுக பெரிய தலைவர் யார் இருக்காங்க, சார்ஜ் ஷீட்டே போடாதியா. அப்படி எதுக்கு இந்த பம்மாத்து அரசியல் பண்றீங்க? தமிழக மக்களை ஏமாத்துவதற்காக. ஆனா நம்ம ஊர்ல அது ஒரு பெரிய பஞ்சாயத்துனே. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு வாக்கிய தகராறு, அது 20 வருஷமா ஓடிட்டு இருக்கு. அதனால ஒருத்தர் உள்ள இருந்தா ஒருத்தர் வெளியே இருக்கணும், அது ஒரு பெரிய பஞ்சாயத்துல. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா அந்த வாக்கிய பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல பிஜேபி ஜெயிக்கணும் ஒரு நம்பிக்கை அடுத்த முறை. நான் சொல்வதுங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலையே. நாங்க வந்தோம் அப்படின்னா கொடநாடு கேஸ் உடனடியே என்கொயரி பண்ணி அறுத்து தள்ளிடுவோம். நாங்க எங்க அறுத்தல்னாங்க, அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவாங்க. அதனால இதுலயே தெரிஞ்சிருச்சு. நான் தொடர்ந்து சொல்வது 2 திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இதை நான் சொல்ல, காமராஜர் ஐயா சொன்னதை இன்னைக்கு நான் 70 வருஷம் கழிச்சு சொல்றேன். இருவருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஐயா எனக்கு சத்தியமா தெரியாதுங்க ஐயா, எனக்கு வரும்போது பார்த்தேன். அறப்போர் இயக்கம் அதை முன்னாடி எடுத்திருக்கிறாங்க, அதை நான் பாராட்டுறேங்கன்னா. தமிழ்நாடு முழுவதுமே அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை தட்டி கழிக்காம யாரெல்லாம் பேராசிரியர்கள் அந்த மாதிரி டபுள் எம்ப்ளாய்மெண்ட் இங்க அங்க யுஜிசி நாம்ஸ் ஏஐசிடி நாம்ஸ் யாரெல்லாம் இந்த நாம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கும், மாற்று கருத்து இல்லை. என்ன கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் டிஎம்கே சிம்பிள் ஜெயிச்சாரா? அதான் பிரச்சனை. எது சிம்பிள் ஜெயிச்சாரு? டிஎம்கே கோட்டால 2 பேர் போயிட்டாங்க. அவர் ஓன் சிம்பிள் தானே. டிஎம்கே காரங்க 2 பேர் போயிட்டாங்க, வேற எல்லாம் போயிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் எத்தனை பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க? அந்த மாநிலத்தினுடைய எம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ டிஎம்கே கொடுத்துருக்காங்க, வேற கட்சி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா ஒரு தனி கட்சிக்கும் அப்படியே கொடுத்தாங்கன்னா நீங்க 50 பேர் வச்சு மீட்டிங் நடத்தினா என்ன கன்சென்சஸ் வரும்? அதனால மத்திய அரசை பொறுத்தவரை யாரையும் ஒதுக்குவதற்கான வாய்ப்பில்லை. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஹவுஸ் பிசினஸ் ரூல்ஸ். இதை முடிவெடுக்கிறதே ஒரு குழு எம்பி தான். இதை யாரும் நான் எடுக்க போறதில்லை. எம்பிக்கள் குழு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால கூட்டணியில் திமுக இருக்கிறாங்கல்ல, பிரச்சனை அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க போய் செஞ்சுட்டு வரட்டுமே.
தலைவா லேட் ஆகி போச்சு தலைவா.